அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு மடுக்கும் ஆசிரியர்களுக்கு ஜூன் 26 முதல் ஜூலை 5 வரை பேஸ்லைன் சர்வே அசஸ்மெண்ட் எவ்வாறு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு ஐக்கானில் எண்ணும் எழுத்தும் ஈன்னு ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நிறைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்லேயே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண உடனே ஃபில் த கிளாஸ் ரூம் டீட்டெயிலில் செலக்ட் கிளாஸ் டைப். நீங்கள் 5th மட்டும் எடுக்கிறீங்கன்னா மோனோகிரேட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 4th and 5th ரெண்டுமே கிளாஸ் எடுத்தேன்னா மல்டிகிரேட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் மீடியம் ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் ஸ்கூலில் என்ன மீடியம் இருக்கோ, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே செலக்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அடுத்து செலக்ட் கிளாஸ்ன்றதுல நம்ம 5th தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணதால் டிஃபால்ட்டாக 5th இருக்கும், செக்ஷன் இருக்கும். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கீழே செலக்ட் சப்ஜெக்ட், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இருக்கும். அது மூணுமே டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கும். அதுவும் பார்த்துட்டு நீங்கள் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். இப்போ நீங்கள் அந்த பேக் ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிளாஸ் ரூம் டீட்டெயில் கீழே பேஸ்லைன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்னு இருக்கும். எந்தெந்த சப்ஜெக்ட்னா கிளாஸ் 5 மேத்தமெட்டிக்ஸ், கிளாஸ் 5 இங்கிலீஷ், கிளாஸ் 5 தமிழ்னு இருக்கும். நான் உதாரணமாக தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். லோடிங் ஆன உடனே கிளாஸ் 5 தமிழ் இருக்கும். 0 of 30 ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். எத்தனை மாணவர்களுக்கு நம்ம எத்தனை அசஸ்மெண்ட் டீட்டில் வரும். நம்ம என்ன அசஸ்மெண்ட் தொடக்கத்தில் 0ன்னு வருது. எல்லா மாணவர்களுக்கும் நாட் அசஸ்ன்னு வரும். ஏன்னா நம்ம அசஸ்மெண்ட் திங்கட்கிழமை பண்ண படத்தில் நாட் அசஸ் வரும். எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெட் கலரில் ஸ்கிப் டு த நெக்ஸ்ட் ஒன்று வரும். இது ஏன் வருதுன்னா, உதாரணமாக இந்த மாணவர் வரலன்னா நம்ம அடுத்த மாணவருக்கு போகலாம். இருந்தால் நம்ம கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண வேண்டியது தான். உதாரணமாக என்னென்ன கொஸ்டினுக்கு இருக்குது அதை தெளிவாக அவங்களுக்கு மாணவர்களை படித்து காட்டு. அவங்க சொல்கிறத சரியாக பதில் அடித்தாங்களா இல்லையா அதை ரெண்டும் செலக்ட் பண்ண முடியும். இதேமாரி ஒவ்வொரு கேள்விக்கும் மாணவர்கிட்ட தெளிவாக நம்ம கொஸ்டின் கேட்டு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும். அசஸ்மெண்ட் பண்ண முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சப்மிட் ஆன்சர்னு கொடுக்கணும். சப்மிட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு சரியாக பதில் அளிச்சிருந்தால் நிறைய பதில் அளிச்சிருந்தால் அடுத்த கொஸ்டின் போகும். இல்லைன்னா இதோட ஸ்டாப் ஆகும். அதை நம்ம அசஸ்மெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடிச்சோம். இப்போ இந்த மாணவர் வரலன்னா 6th நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வருதுன்னா அடுத்த மாணவர் வரும். மாணவர்கள் எப்போ வராங்களோ அப்போ இந்த எக்ஸாமை அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அதனால தான் நம்மளுக்கு ஜூன் 26 முதல் ஜூலை 5 வரை டைம் கொடுத்துருக்காங்க. மாணவர் வரலன்னா ஸ்கிப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம தமிழ் முடிச்சிட்டோன்னா பேக்கில் யார் யார் முடிச்சிருந்தாங்களோ நாட் அசன்ல அசைன்டுன்னு ஒரு க்ரீன் கலரில் வரும். முடிக்காதவங்களுக்கு நாட் அசஸ்ன்னு ரெட் கலரில் வரும். இப்போ தமிழ் முடித்தோன்னா மறுபடியும் பேக் போயிட்டு அடுத்தது இங்கிலீஷ் தமிழில் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் வரும். எத்தனை பேருக்கு அசஸ்மெண்ட் பண்ணோம், யார் யாருக்கு அசஸ் பண்ணலாம் அந்த ரெட் கலரில் காமிக்கும். அதே போல் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தோன்னா அதேமாதிரி வரும். இங்கிலீஷில் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இங்கிலீஷில் ஜஸ்ட் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். சரியாக சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். இல்லைனா இதோட ஸ்டாப் ஆகிடும். நம்ம எக்ஸாம் பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி பேக் போயிட்டு யார் யார் அசஸ்மெண்ட் பண்ணாங்களோ க்ரீன் கலரில் வரும். வராத மாணவர்களுக்கு நாட் அசஸ்ன்னு ரெட் கலரில் காமிக்கும். அடுத்து பேக் போயிட்டு லாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸ் சேமாக அதேமாதிரி டீட்டெயில்ஸ் வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை கரெக்டாக அவங்களுக்கு பண்ண சொல்லிவிட்டு சரியாக விடை அளிச்சிருக்காங்கன்னு பண்ணிட்டோம். இதே போல் நம்ம வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வெற்றிகரமாக அசஸ்மெண்ட் முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.